வச்சிருக்கிற முதலமைச்சர் சும்மா வந்தோம் பார்த்தோம் போனோம்னு இருக்கிறதுக்கு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் உட்காந்து வேலை செய்யணும். காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் இதுக்கு முதல் காரணம். இந்த கையாளாகாத அரசை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் யோசித்து நல்ல முடிவை எடுக்கணும். இந்த இடத்துல நடத்தலாம் நடத்தக்கூடாதுங்கிறத சொல்லியிருந்தா இவ்வளவு உயிர்கள் இன்னைக்கு பலி கொடுத்துருக்க வேண்டியது இல்லை. இது காவல்துறையினுடைய மெத்தன போக்கு தான் இதுக்கு முதல் காரணம். அந்த காவல்துறையை கையில் வச்சிருக்கிற முதலமைச்சர் சும்மா வந்தோம் பார்த்தோம் போனோன்னு இருக்கிறதுக்கு இல்லை. அவரை பொறுத்த வரைக்கும் உட்காந்து வேலை செய்யணும். நான் திரும்ப அதான் சொல்லிக்கிட்டு இருக்கேன். இன்னைக்கு கிட்டத்தட்ட 40 உயிரை பறி கொடுத்துட்டு இருக்கோம். இது இந்த அரசாங்கத்து மேலே நம்பிக்கை இல்லை மக்களுக்கு. அது மீண்டும் நிறுவனம் ஆயிருக்கு. இதில் முக்கியமாக மாநில அரசு மட்டும் விசாரணையை மேற்கொண்டால் சரியாக வராது. ஏன்னா காவல்துறையுடைய தவறு நிறைய இருக்குது. அதனால் இதில் மத்திய அரசு தலையிட்டு இதுக்கு உண்மையான தீர்வு காணணுங்கிறத சொல்லிக்கிறேன். சிறு குழந்தைகள் வேற இறந்துருக்கு, பெரியவங்க பெண்கள் ஆண்கள் எல்லாம் இறந்துருக்காங்க. இன்னும் ஒருத்தர் இப்போ நான் பார்த்துட்டு வந்ததில்ல ஒரு அம்மா, அதுக்கும் இந்த கூட்டத்துக்கும் சம்மந்தம் இல்லை. அவங்க வேலை முடிச்சுட்டு வந்திருக்காங்க. அந்த அம்மாவோட நிலை ரொம்ப கிரிட்டிக்கல்னு சொல்கிறார் டாக்டர். அதனால் இந்த கையாளாகாத அரசை வீட்டுக்கு அனுப்புறதுக்கு மக்கள் யோசித்து நல்ல முடிவை எடுக்கணுங்கிறத நான் கேட்டுக்கிறேன்.